ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கிற பொன் குழந்தையும் சேது கிட்ட இருக்கிற பையனையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதாவது ஃப்ரைடே வந்துட்டு நீங்க கொடுத்துக்கலாம், சனி ஞாயிறு 2 நாள் குழந்தை உங்ககிட்ட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக குழந்தைய வந்துட்டு மாத்தி கொடுக்கறதுக்காக போறாங்க. அப்படி போயிட்டு குழந்தைய வாங்கும்போது சேது வந்து குழந்தைய கொஞ்சிட்டு சொல்றாரு, இவங்க வச்ச பேர்லாம் நான் வந்துட்டு சொல்லி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்துட்டு அப்பதான் சொல்றாங்க, டே நீ நான் வேணா ₹1,00,00,000 வந்துட்டு பந்தயம் கட்டுறேன், நீ அந்த பேரை சொல்லி தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ எந்த பேர் வச்சிருந்தாலும் நான் அந்த பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சேதுவும் பேசுறாரு. அப்படியா, சரி ரைட், நான் சொல்றேன், நீ கேட்டுக்க. அந்த குழந்தை பேரு மீனாட்சி, இப்ப மாத்துடா பாக்கலாம், நீ சரியான ஆளா இருந்தா அந்த பேரை மாத்தி கூப்பிடு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. சேதுவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது, நம்மளோட அம்மா பேரை வச்சிருக்காங்களே குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துறாங்க. வீட்டுக்கு வரவே ரொம்ப சந்தோஷம் சேதுவுக்கு. என்னோட பொண்ணு எங்க அம்மா தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆரத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா குழந்தையெல்லாம் நல்லா கொஞ்சிட்டு என் பிள்ளை வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா கொஞ்சிட்டு இருக்காரு. அப்ப எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, எனக்கு இப்ப பையனை ரொம்ப மிஸ் பண்றணும்னு தோணுது, அவனும் இப்ப நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க சேது. ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்றாங்க, இப்ப என் பையனும் பொண்ணும் என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு வேணும்னே சாவித்திரி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பேசாம நீ தமிழ்ச்செல்வியோட இருந்தீங்கன்னா எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கலாம்ல, பையன் பொண்ணு பொண்டாட்டி எல்லாருமே இருப்பீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேணும்னே வந்துட்டு ஐஸ்வர்யா குத்தி காட்டணும், ஈஸ்வரி வந்து வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்றாங்க. அப்ப அதை கேட்டு சேது வந்துட்டு, என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமாப்பா, நீ ஒரு பிள்ளையை தான் வச்சுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க, 2 பிள்ளையோட இருக்கணும்னா நீ தமிழ்ச்செல்வியோட இருந்தாதான் நீங்க 2 பேருமே 2 பிள்ளையோட இருக்க முடியும், அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஈஸ்வரி வந்துட்டு, தேவையில்லாம அந்த தமிழ்ச்செல்வி பத்தி எதுக்கு இப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தமிழ்ச்செல்வியை பத்தி ஒண்ணு பேசலையே, சேது குழந்தையோட ஒன்னா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறா, 2 குழந்தைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களே, அதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாவித்ரி. இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு பையனை தூக்கிட்டு வராங்க இல்லையா? அப்ப அவங்களும் கொஞ்சிட்டு இருக்காங்க, என் பையன் சொல்லிட்டு. அப்ப எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, எவ்வளவு அழகா இருக்கான், எப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு குழந்தைய கொஞ்சிட்டே இருக்காங்க. இப்படி பேசும்போதெல்லாம் பாக்குறான் பாரு, அவன் பேரை சொன்னாலும் திரும்பி பாக்குறான்னு மோகனா சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி திடீர்னு டல்லாயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க அம்மா. இல்லம்மா, பாப்பா என்ன பண்றான்னு தெரியல, எனக்கு பாப்பா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாப்பாவை பார்த்தா இப்ப தம்பி பார்க்க முடியாதுல்ல, இப்போதைக்கு குழந்தைய பாத்துக்கமா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மாச்சி அந்த பாட்டி இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி திரும்பி பாக்குறாங்க. நான் தனியா பேசிட்டு இருக்கேன், உன்ட்ட ஒன்னும் ஐடியா சொல்லல, உடனே நீங்க இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க பேசாம இருக்கும்போது தமிழ்ச்செல்வி என்ன வழியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, நீயும் சேதுவும் ஒரே வீட்டுல இருந்தீங்கன்னா 2 பிள்ளைங்களும் உங்க 2 பேத்து கூட இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. அம்மாச்சி தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறாங்க தமிழ்ச்செல்வி. அவங்க போனதுக்கு அப்புறமா தனம் சொல்றாங்க, ஆமா அம்மாச்சி நீங்க சொல்றது சரிதான், இது ஒண்ணுதான் வழி, வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமாண்டி, ஆனா அதை அவளும் புரிஞ்சுக்க மாட்றா, சேதுவும் புரிஞ்சுக்க மாட்றானே அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.